திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது பிராணாயாமத்தின் பகுதி 6 பார்க்க போகிறோம். பிராணாயாமம் பயிற்சியின் போது முதுகு தண்டுவடம் சிறிதும் குனியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது அவ்வப்போது வலியுறுத்தப்படுகிறது. இப்போ சக்கரங்களும் அதன் வாயுக்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மூலாதார சக்கரம் குதஸ்தானம் சமீபத்தில் உள்ளது. பிராணாயாமம் பயிற்சினால் அது தட்டி எழுப்பப்பட்டு வீரியம் கெட்டியாகிறது. அதன் பிறகு உடல் திடமாகிறது. அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதாரத்திலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு மேல் உள்ளது. முறையான பிராணாயாமத்தினால் இது தட்டி இழுக்கப்பட்டு வியாதிகள் அனைத்தும் நாசமடைய செய்கிறது. இதனால் அற்புதமான ஆரோக்கியம் ஏற்படுகிறது. மணிப்பூரக சக்கரம் நாபிஸ்தானத்தில் இருக்கிறது. பிராணாயாம பலத்தால் இது அவசியம் விழுப்புறும். அந்நிலையில் ஏற்பட்ட இடுக்கண் ஏற்பட்டாலும் தைரியம் குறையவே குறையாது. எப்பொழுதும் எதற்கும் போனால் போகட்டும் என்ற ஒரு மனப்பான்கு ஏற்பட்டுவிடும். அடுத்து சூரிய சக்கரம் நாபிஸ்தானத்திற்கு மேல் 7 சென்டிமீட்டரில் இருக்கிறது. ரேசக பூரக சமபாவத்தோடு கூடிய பிராணாயாமத்தின் பலத்தினால் வயிற்றிலுள்ள அவய நாடிகளின் நிலைமை மிகவும் பரிசுத்தமடைகிறது. அதனால் அபூர்வ தேசசும் தீர்க்க ஆசியும் சித்திக்கிறது. இதனால் ஜீரண சக்தியின் மேன்மை வெகு சீக்கிரத்தில் நன்கு தெரிய வரும். மனசக்கரம் அன்ன கோஷத்திற்கு சமீபத்தில் உள்ளது. பிராணாயாமத்தினால் இது தூண்டப்படும் போது யுக சக்தியும் புத்தி விலாசமும் கிடைக்கும். மூளைக்கும் இதற்கும் விசேஷ தொடர்பு உண்டு. அதனால் இது மூளையையும் சுத்தி செய்கிறது. அடுத்து அனாமதா சக்கரம் இருதய ஸ்தானத்தில் உள்ளது. பிராணாயாமத்தின் தூண்டுதலில் இருதயத்திற்கும் பூர்வ பலம் ஏற்படுகிறது. மேலும் இந்த சக்கரம் அதிவேகம் அடைந்து புத்தி விலாசத்தை உண்டாக்கி நல்ல காரியங்களை செய்யவும் நல்ல எண்ணங்களை எண்ணவும் இது உறுதியாக செயல்படுகிறது. அடுத்து விசுப்தி சக்கரம் கண்டஸ்தானத்தில் உள்ளது. பிராணாயாமத்தின் பலத்தினால் இது சலனமுற்று இளமையை தருகிறது. அதே சமயம் மனதில் உற்சாகமும் அளிக்கிறது. அடுத்து ஆக்னா சக்கரம் இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ளது. பிராணாயாம பயிற்சியினால் இது அசைவுற்றார் தெருக்காயிலும் கொடுப்பதோடு அனைவரையும் அடக்கியாளும் சக்தியும் அளிக்கிறது. அடுத்து சகசரார சக்கரம் மென்னிஸ்தானத்திற்கு நேரே மேலே இருக்கிறது. பிராணாயாமத்தினால் இது அசைவு பெற்றால் அதன் பெருமையை வர்ணிக்க முடியாது. விரும்பும் சகல சித்தியும் ஏற்படும். அடுத்து பிராமகுச சக்கரம் அதாவது லாலா சக்கரம் நெற்றிக்கு மேலே இருக்கிறது. பிராணாயாமத்தால் இது அசைவுற்றால் தலையெழுத்தை மாற்றலாம். பிராணாயாமம் தன் கடமையை செய்ய தவறவே தவறாது. நீங்கள் நியமத்தோடு பயிற்சியை செய்து வந்தால் மேலே கூறப்பட்டுள்ள அத்தனை சித்திகளையும் நீங்கள் அவசியம் பெறுவீர்கள். அவை உங்களை தேடி வரும். நமது சரீரம் என்னும் இயந்திரத்தில் 10 வித நாடி சக்கரங்கள் இருப்பது போல் 10 விதமான வாயுக்களும் உள்ளன. அவை நமது உடலில் உள்ள ஆரோக்கியமான பணிகளை சீராகவே நமக்கு செய்து வருகிறது. அது என்னன்னா அடுத்து பிராணவாயு இருதயத்திலிருந்து கொண்டு செல்லும் உடலுக்குள் இருக்கும் கசடுகளை எல்லாம் வெளியேற்றுகிறது மற்றும் ஜடாக்கிரீனை நன்கு எரிய செய்வதற்காக சுத்தமான காற்றை உள்ளே இழுத்து கொண்டு ஆயுள் விருத்திக்கு ஆவண செய்கிறது. அடுத்து உதான வாயு கண்ட பகுதியிலிருந்து கொண்டு அசுப கேடுகளை அழித்து அங்கிருந்து வெளிவரும் ஒளியை அதாவது சவுண்டை சருபடுத்தி உடலுக்கு புஷ்டியையும் கொடுக்கிறது. அடுத்து சமான வாயு நாசியிலிருந்து கொண்டு உள்ளே வரும் உணவுப் பொருட்களை ஜடாகிரினால் தள்ளி வெகு விரைவாக ஜீரணிக்க உதவுகிறது. அடுத்து வியான வாயு உடலில் எல்லா பாகங்களிலும் கலந்து நின்று அங்குள்ள தசை மஜ்ஜை சரியான அளவில் வைத்து இரத்த நாளங்களில் சரியான இரத்த போக்குவரத்தை கவனித்து கொள்கிறது. அடுத்து அபான வாயு குழாயில் பக்கத்தில் இருந்து கொண்டு மல மூத்திரைகளை ஒழுங்கான வெளியே தள்ள நம் உடலுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்துவதற்காக ஆதாரமாக இது இருக்கிறது. இவ்வனைத்தும் 5 வாயுக்களும் பஞ்ச பிராணங்கள் என்பர். எஞ்சியுள்ள 5 வாயுக்கள் நாகவாயு ஏப்பம் விடக்கூடிய காரியத்தை கவனித்து கொள்கிறது. அடுத்து கூர்ம கண் இமை கொட்டும் காரியத்திற்கு உதவுகிறது. கிருகர வாயு மூக்கு சிந்துவதற்கு காரியத்தை கவனித்துக் கொள்கிறது. தனஞ்சய வாயு உடலெல்லாம் வியாபித்து உயிர் பிரிந்த பிறகு 4 நாளிகை அதாவது 1.5 மணி நேரம் வரை தேங்கியிருக்கும் பின்பு வெளியேறுகிறது என்பது அனுபவத்தின் மூலம் தெரிய வருகிறது.
இவை அனைத்தும் மேன்மையுற பிராணாயாமம் அவசியமாகிறது. இத்துடன் இந்த சக்கரங்களும் வாயுக்களும் என்ற தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.